அருந்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு முக்கிய பரபரப்பு செய்தியாக திருச்சி சூர்யா அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கார். அலிஷா அவர்கள் கொடுத்த புகாரின் பேரில் இன்றைக்கி அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். இன்னொரு மோசமான ஒரு அயோக்கியன்னு சொல்லணும், அந்த முக்தார் என்பவன் தலைமறைவாக இருக்கான். இவர்கள் எதற்காக கைது செய்யப்பட்டார்கள், அதன் பின்னணி என்ன, மற்றும் நம்மளை எப்போதுமே தமிழர்களுக்கு விரோதியாக, தமிழுக்கு விரோதமாக தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கும் கிழக்கு பதிப்பகம் நிறுவனர் திரு பத்ரி சேஷாத்ரிநாத் திருப்பும் அவரோட வார்த்தைகளை தமிழர்களுக்கு எதிராக பேசி கொண்டிருக்கிறார். தமிழ் இனத்தின் ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய வைரமுத்து அவர்களை பற்றி தவறாக பேசி கொண்டிருக்கிறார். இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம் காணொலியில். வாருங்கள் அங்கே போவோம். 13 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் ஒப்பற்ற வீடு மற்றும் மனை சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் சிறந்த ஒரே நிறுவனம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தங்களின் தேவை எங்களின் சேவை. தொடர்புக்கு 7667008999. அன்பு உறவுகளுக்கு முக்கியமான ஒரு வேண்டுகோள். மறுபடியும் நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னென்னா, உங்களோட அன்பும் ஆதரவும் தொடர்ச்சியாக இந்த வலையொலிக்கு அளித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். அதே போல் நீங்கள் எங்களுக்கு பேர் உதவியாக இருப்பதற்காக தொடர்ச்சியாக எங்கள் காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. எல்லா இடத்துலையும் டேட்டாவை எடுத்து பார்க்கும்போது அதிகபட்சமாக 70% மேற்பட்டவர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் முழு காணொலியையும் பார்க்குறாங்க. மறவாமல் ஒவ்வொரு முறையும் நீங்கள் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கலான்னு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ச்சியாக எங்கள் காணொலிகள் உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதனால் அருந்தமிழ் சேனலை மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அண்ணா வணக்கம். வணக்கம். வணக்கம் சசி. என்ன ஒரு பரபரப்பாக இருக்குது. திருச்சி சூர்யா கைது. ஒரு அயோக்கியன் தலைமறைவாக இருக்கான். அவனையும் பிடிச்சி உள்ள போடணுங்கிறது தான் நம்மளோட வேண்டுகோள். இதில் இந்த அலிஷா அவங்க புகார் கொடுத்துட்டு அவங்க கொடுத்த பேட்டி இவ்வளோ வேகமாக இன்று காவல்துறை செயல்படுது. ஆமாம், இல்லை அவங்க கொடுத்த பேட்டியை பார்க்கும்போது நமக்கே மோசமாக தான் இருக்குது. அதாவது அரசியலில் ஈடுபடுகிறவர்கள் அவர் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், அவர்களுடைய அரசியல் செயல்பாடுகளை விமர்சனம் செய்வதற்கு பத்திரிகையாளர்களுக்கு இல்லை யூடியூபர்களுக்கு இன்ஃப்ளூயன்சர் என்று தங்களை சொல்லிக் கொள்கின்ற அந்த யூடியூபர்களுக்கு உரிமை இருக்குது. அவங்க அரசியல் செயல்பாடுகள் கொண்டு போய் சேர்க்கலாம். அரசியல் செயல்பாடுகளில் அவங்க தவறாக நடந்துக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத நீங்கள் கேள்வி கேட்கலாம், அதை விமர்சனம் செய்யலாம், அதை பொதுமக்களுக்கு எக்ஸ்போஸ் செய்யலாம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் நீங்கள் அவருடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை அவங்கள கொச்சைப்படுத்தி பேசுவதுன்னு இருக்குல்ல, இது எங்கேயுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. அது திருச்சி சூர்யா அவரை பற்றி, அவருடைய தந்தையை பற்றி அவரே பேசியிருந்தாலும் சரி, ஆமாம், அது அந்த உரிமை அவருக்கு கிடையாது. அந்த உரிமை அவருக்கு கிடையாது. அப்போது மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக நீ எதனாலும் கொச்சையான விஷயத்தை எதனாலும் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கும் வேறு தவறான விஷயங்கள் இருக்குல்ல, அதுக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு தவறான தொழிலை செய்யறதுலே ஒரு பிள்ளையானவன் தானே நம்ம முக்தாரா இருக்கட்டும். உண்மைதான். அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப கொச்சையாக. இதே முக்தார் அவர்கள் எல்லா பெண்களையும் பற்றியும் பேசியிருக்காரு. குஷ்பு அவர்களை பற்றி பேசியிருக்காங்க. அரசியலை தாண்டி சினிமா உலகத்தில் இருக்கிறவங்க பற்றி, ஏன் இன்றைய முதலமைச்சர் அவருடைய நண்பர் என்று சொல்லக்கூடிய திரிஷா அவர்களை பற்றி மிக மோசமாக பேசியிருக்காரு. நீங்கள் இதில் என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, இன்னைக்கு காவல்துறை வேகமாக நடவடிக்கை எடுத்து திருச்சி சூர்யாவை கைது செஞ்சுருக்கிறாங்க. மற்றொரு குற்றவாளியாக இருக்கின்ற முக்தார் தலைமறைவாக இருக்கிறார். ஆனால் இதே முக்தார் கடந்த 5 வருடங்களாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானை எவ்வளவு கொச்சையா விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாரு, அவருடைய குடும்பத்தை பற்றி என்ன பேசிக்கிட்டு இருந்தாரு. நம்ம பல இடத்துல எல்லார் இடத்துலையும் நேரடியாக கமிஷனர்கிட்ட புகார் அளிச்சிருக்கோம். அத்தனை மாவட்டத்தில் இருக்கிற தலைமை காவல் அதிகாரிகிட்டையும் நம்ம புகார்கள் அளிச்சிருக்கோம். ஆனால் அந்த புகார் மீது எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படலை. அப்போ இப்போ நான் என்ன சொல்றேன், இன்றைக்கு இந்த அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னா நம்ம அதுக்காக அவங்களை குறை சொல்லலை. நம்ம அவங்க நடவடிக்கை எடுத்தது சரிதான்னு சொல்றோம். ஆனால் இந்த நடவடிக்கை ஆலிஷா புகார் கொடுத்தனால் மட்டும் எடுக்கப்பட்டதா, இல்லை இவங்க இருவரும் இன்னைக்கு இருக்கிற அரசுக்கு எதிராகவும் பேசி கொண்டிருக்கிறார்கள், அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்குல்ல. நீங்கள் ஏன்னா இவங்க 2 பேருமே இன்றைக்கு அரசுமே கடுமையாக விமர்சிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கு ஒரு தடை போடுவதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொன்னால் அது தவறு. இல்லை உண்மையிலேயே ஆலிஷா அப்துல்லாவை பற்றி பேசுனதுக்காகவும் சேர்த்து தான் எடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால், இதே அதிகாரிகள் தானே நேற்று வந்தாங்க. இன்றைக்கி அருண் அவர்களை, கமிஷனராக இருந்த அருண் அவர்களை நீங்கள் உளவுத்துறையில் சிபிசி லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய இயக்குநராக போட்டிருக்கிறீங்க. இன்றைக்கி சென்னை கமிஷனராக இருக்கின்ற அமல்ராஜ் இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தார், தாம்பரத்தினுடைய கமிஷனராக இருந்தார். அந்த சமயத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் வசிக்கின்ற வீடே தாம்பரம் பகுதிக்குள்ளே, தாம்பரம் மாநகராட்சி பகுதிக்குள்ளே, அந்த கமிஷனரேட்டுக்குள்ள உள்ள பகுதியில் அங்கேயும் தான் புகார் கொடுத்துருக்குறோம்.
அப்போ அதில் ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? அப்போ ஏன் எடுக்கப்படலை இன்னைக்கு? அப்போ அதிகாரிகள் வந்து அரசியல்வாதிகள் மாறலாம். இன்னைக்கு இந்த அரசு இருக்கும், நாளைக்கு இன்னொரு அரசு இருக்கும், ஏன் நாம் தமிழர் அரசை கூட நாளைக்கு வரலாம், அதெல்லாம் அடுத்த விஷயம். அதிகாரிகள் நீங்கள் தான் இருக்க போகிறீங்க. நீங்கள் 60 வயது ஆகி நீங்கள் வந்து பணி ஓய்வு பெற்று வெளியே போகிற வரைக்கும் நீங்கள் தான் இருக்க போகிறீங்க. அப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்க கூடாதுல்ல. ஒரு தவறுனா எப்போவுமே தவறாக இருக்கணும். நீங்கள் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி வந்து தாவேகாவினுடைய பல நிர்வாகிகள் பல விஷயங்களை கைது செய்யப்பட்டு இருக்காங்க. ஆனால் அது வந்து வேறு வழி இல்லை, மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது, பெண்களுக்கு தொல்லை கொடுத்தார்கள் அப்படின்ற விஷயங்கள் வரும்போது இப்போ உள்ள விஷயங்கள் அது சென்சிட்டிவான விஷயமா இருக்குது. ஏன்னா மக்கள்கிட்ட ஒரு பேசுபடு பொருளாக இருக்குது. அது தாவேகா நிர்வாகிகள் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்ற போது ஒரு வழி இல்லாமல் நடவடிக்கை எடுக்கிறீங்க. இது இங்கே ராணிப்பேட்டையில் செங்கல் சூளையில் போய் மாமூல் கேட்டதாக சொல்லி பொதுமக்களே வந்து சாலை மறியல்லாம் பண்ணாங்க. நீங்கள் அவரை கட்சியை விட்டு நீக்கினீங்க. அதாவது கட்சியை விட்டு நீக்கப்பட்டு நீங்கள் சுத்தமானவன்னு உங்களை காட்டிக்கிறதுக்காக பண்ணீங்க. ஆனால் தப்பு செய்தவங்க என்ன? இதை தான் போன அரசு திமுக செய்யுது. அவ்வளோதான் பேருக்கு. இப்போ இவர் ஒரு பேச்சாளர் திமுக கொச்சையாக பேசுவார் மேடைகள் எல்லாம், அவரை வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, அவர் மேலே கட்சியை விட்டு நீக்கி நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனால் திரும்ப கட்சிக்குள்ளே சேர்த்துடுறாங்கல்ல. அப்போ இதே மாதிரி நாளைக்கு ராணிப்பேட்டையில் உள்ள அந்த கட்சியை விட்டு நீக்கப்பட்ட நபர் இந்த மக்கள் வந்து இந்த பிரச்சனையை மறந்ததுக்கப்புறம் திரும்ப கட்சிக்குள்ளே சேர்க்கப்பட போகிறார். அவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? நீங்கள் கட்சியை விட்டு நீக்கப்பட்டதால், அவரை நீக்கிட்டதுனால அவரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விடிவு கிடைச்சிச்சா? இல்லை ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. அவங்க பாதிக்கப்பட்டாங்க, அவங்கள போய் மிரட்டினாங்க, அவங்கள தொழில் செய்ய விடாமல் தடுத்தாங்க. அதனால தானே பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து மறியல் பண்ணாங்க, போராட்டம் பண்ணாங்க. அப்போ நீங்கள் அவங்களை கட்சியை விட்டு நீக்கினது மட்டும் இல்லை, அவங்க நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி எத்தனை இடத்துல நடந்திருக்குது, பல இடங்களில் நடந்திருக்குது. அப்போ இதையெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது நீங்கள் வந்து நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். இல்லை, அந்த அம்மா ரொம்ப முக்கியமாக சொல்லியிருந்தாங்க. சில தினங்களுக்கு முன்பு கூட முன்னாள் முதலமைச்சர் கூட நின்று புகைப்படம் எடுத்திருக்காரு, அவர் கூட நேரம் இருக்கார். ஒரு A1 அக்யூஸ்ட் அவர் கூட நிற்கணும்னு நின்று. அப்போ இல்லை திமுக நம்ம யோசிக்க வேண்டியது. நீங்கள் நம்ம அதிகாரிகளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்போது ஏற்கனவே திமுக அரசு கடந்த 5 ஆண்டுகளாக இருக்கும் பொழுது அண்ணன் சீமான் மீது முக்தார் மிக வன்மமா அன்னைக்கு அலிசா அப்துல்லா தாண்டி திருமுருகன் காந்தி பேசியிருக்காரு. அந்த இயக்கம் நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் முன்னாடி வீட்டுக்கே வந்து கேவலமா நடந்து கொண்ட செயல்களா இருந்து ஒருபோதும் அவர்கள் வந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கல. அவர் மீது எந்த ஒரு அதிகார வர்க்கங்கள் அவர் மீது எந்த இடத்துலையுமே வந்து நடவடிக்கை எடுக்காம தான் இருந்தாங்க. திமுக அரசு அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் இருந்தவர் வக்ரபுத்தியோட தான் இருந்திருக்கிறாரு. நீங்க வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வீட்டுக்கு அவருக்கு சம்மன் கொடுக்கறதுக்காக வந்து சம்மனை வந்து கேட்டில் ஒட்டிட்டு போனாங்க. ஒட்டினது எதுக்காக ஒட்டப்பட்டது அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். அதை கிழிக்கிறது நம்முடைய உரிமை. வீட்டில் ஒட்டினதை கிழிக்கக்கூடாதுன்னு எந்த சட்டத்திலையும் கிடையாது. ஆனால் அதை கிழிச்சான் அப்படின்றதுக்காக அந்த காவல்துறை ஆய்வாளர் வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சு அண்ணன் வீட்டில் வேலை பார்க்கின்ற பசங்களை தாக்கி அவங்களை கைது செஞ்சுட்டு போனதாகட்டும். எவ்வளோ அக்கிரமா நடந்துக்கிட்டாங்க அந்த காவல்துறை. ஒன்று இல்லாத விஷயத்தில் மிக மோசமாக நடந்து கொண்டார். எவ்வளோ மோசமாக நடந்துட்டாங்க. இத்தனைக்கும் மன்னிப்பு கேட்டு குற்றங்கள் செய்யாதவருக்கு மன்னிப்பு கேட்க கூட அவர் வந்து ரொம்ப மோசமாக போயிருந்தார். அவ்வளோ இன்னைக்கு அவர் வீட்டில் பாதுகாவலராக இருந்த அந்த நபர் வந்து அந்த பிரச்சனைக்கு அப்புறம் வேலைக்கே வர மறுத்து விட்டார். ஏன்னா அங்கே அண்ணன் சீமான் வீட்டில் இருக்கும்போது இவ்வளோ நெருக்கடிகளுக்கு நம்ம ஆளாக வேண்டி இருக்குது எதுக்கு அப்படின்னு சொல்லி அவரோட அமல்ராஜ் அப்படின்றவர் துப்பாக்கி கூட கைக்கு வரல. சட்டப்படி அவர் வைத்திருக்கிற ஒரு எக்ஸ் மிலிட்டரி மேன் அவர். அப்போ காவல்துறை எப்படி செயல்படுகிறது, அன்னைக்குள்ள அதிகாரிகள் எப்படிலாம் செயல்பட்டு, அரசியல்வாதிகள் எப்படிலாம் செயல்பட்டு இருக்காங்க முன்னாள் முதல்வர் அப்படின்னு பார்க்கும்போது உண்மையே கேவலமாக இருக்கிறது. அதனால தயவு செய்து நம்ம வந்து எந்த அரசாக இருக்கட்டும், இன்னைக்கு இருக்க தாவேகா அரசாக இருக்கட்டும், நேற்று இருந்த திமுக அரசாக இருக்கட்டும், இனிமேலாவது புரிஞ்சுக்கோங்க. இங்கே உங்களுக்கு வந்தால் ஒரு பழமொழி காமெடியாக சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு வந்தால் எனக்கு வந்தால் தக்காளி சட்னின்ற மாதிரி இது அதை பிரித்து பார்க்கக்கூடாது. பாதிக்கப்படுவது எல்லாரும் பாதிக்கப்படுதான். ஏன்னா இன்னைக்கு வலைதளங்களில் அது அப்படி இருக்கும். நிச்சயமா ஒரு காலத்தில் வார்த்தையை கொட்டிட்டா அள்ள முடியாதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அள்ள முடியாது இல்லை, எங்கனாலும் பரவிக்கிட்டே இருக்கும். பரவிட்டே இருக்கும். என்ன எவ்வளோ நாள் கழிச்சனாலும் எடுத்து பார்க்க முடியும். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதனால் உடனடியாக முக்தாரை வந்து கைது செய்யணும். இப்போ நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, ஏற்கனவே புகார் கொடுத்தோம்ல, அந்த புகார்களையும் தூசி தட்டி எடுத்து அதையும் வழக்காக பதிவு செய்து நீங்கள் சவுக்கு சங்கர் மேலே சாதாரணமாக குண்டாசை போட்டு உள்ளுக்கு தள்ளி விட்டீங்க. நீங்கள் உயர்நீதிமன்றமே கண்டிக்கிற அளவுக்கு நடந்துக்கிட்டீங்க. ஒரு சாதாரண சவுக்கு சங்கர் மேலே போட்டீங்க. சவுக்கு சங்கர் மேலே மட்டும் இல்லை, கூட்டணிக்கு விஜயகாந்தை கொண்டு வரணும்ன்றதுக்காக, விஜயகாந்தனுடைய கட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவருடைய மைத்துனரும் அவருடைய மனைவியும் சேர்ந்து விற்ற ஒரு இடத்தினுடைய பில்டர் குண்டாஸ் அவர் மேல சாதாரண ஒரு சிவில் வழக்கு, அதில் குண்டாஸ் போடுறீங்க. அப்போ இந்த மாதிரிலாம் செய்ய தெரிந்த அரசுகள் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து தயவு செய்து இதுல குண்டாஸ் போடல தவறு கிடையாது. பெண்களை பற்றி இவ்வளவு அவமானகரமாக ஒரு குடும்பத்தை கொச்சப்படுத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா அது குழந்தைகளை பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க. நம்ம அழுறாங்க. அவங்க எங்க இருக்கிறாங்க, எப்படி இருந்தாங்க, அவங்க எந்த கட்சியில இருக்கிறாங்கன்றது நமக்கு இமேட்டில் அறிவிக்கத்தக்க ஒரு நபர் தான் அவர் கைது செய்து குண்டாசில் அடைபட்டு அவர் பல காலம் சிறையில் இருக்கணும்னு தான் நாமளும் வேண்டி கண்டிப்பா அதை கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதுல ரொம்ப முக்கியமா திமுக வந்து
தொடர்ச்சியாக இந்த மாதிரி செயல்கள் செய்வாங்க. அதுவும் இந்த எதிர்க்கட்சி ஆனவன்னு அவர்கள் செய்யக்கூடிய அநாகரிகமான விஷயங்கள் தான் இன்னைக்கு மேயர் பிரியா அவர்கள் வந்து இந்த எம்எல்ஏவுடன் நடந்து கொண்டது வந்து ரொம்ப அநாகரிகமான ஒரு விஷயங்களை, அது எப்படியாப்பட்ட ஒரு முக்கியமான நிகழ்வுகள்ல போய் அவங்கள புறக்கணிக்கிறதா இருக்கட்டும். அது பாருங்க, அவங்க இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து வலைதளங்களில் மற்றும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா டிவியில் வர்ற இப்போ ஒளிப்பதிவை பார்த்தாலே மிக தெளிவாக தெரியுது. முதல்ல அவங்க நிற்கிறாங்க அந்த கட்டட திறப்பு நிகழ்ச்சியில், மேயர் முன்னாடி நிற்கிறாங்க, பக்கத்திலே கவுன்சிலர் நிற்கிறாரு, பின்னாடி எம்எல்ஏ விடப்படுறாங்க. இப்போ தாவேகா கட்சி எம்எல்ஏ தான், அது அடுத்த விஷயம். ஆமாம், அது அடுத்த விஷயம். அவங்க பின்னாடி நிற்கிறாங்க. அப்போ அவங்கள மறைத்து கொண்டு நிற்கிறாங்க ஒரு எம்எல்ஏ, அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ. அவங்க தொகுதியில் தான் அந்த நிகழ்வு நடக்குது. அப்போ அவங்க கையிலையும் கத்திரிக்கோள். அந்த அதிகாரிகள் வந்து கேர்ஃபுல்லாக மேயர் இருக்கும்போது சிக்கல் வந்துடக்கூடாது, அரசியல் சிக்கல் நம்ம வந்துடக்கூடாது, நம்ம பாதிக்கப்பட்டுறக்கூடாதுன்றதுக்காக அவங்க கையிலையும் கத்திரிக்கோள் கொடுத்து வச்சிருக்காங்க. ஆனால் அவங்க பின்னாடி நின்று கையை நீட்டி எட்டி தான் அதை வந்து ரிப்பனை கட் பண்ணுற ஒரு சூழல் ஏற்படுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தா அவங்க வந்து அந்த விளக்கேற்ற அவங்க கட் பண்ண வர்றாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க வேகமாக முந்தி கொண்டு கட் பண்ணிடுறாங்க. மேயர் கட் பண்ணிட்டு உள்ள போயிடுறாங்க. இல்லை, மேயர் அதில் பார்த்து இவங்க தான் கட் பண்ணிடுறாங்க. ஏன்னா பின்னாடி நின்றதுனால கட் பண்ணுங்கன்னு சொன்னோன்னா கட் பண்ணிடுறாங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் பின்னாடி நிறுத்தினதுன்னு இருக்கல ஒரு எம்எல்ஏ. நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர், மக்களுடைய பிரதிநிதி இல்லை அவங்க. நீ கவுன்சிலர் வந்து திரௌண்டு போகுது. நீ மேயர் வந்து புரோட்டோகால் படி மேயருக்குன்னு அதிகாரம் இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்லல. ஆனால் மேயர் வந்து நீ நேரடி மேயர் கூட கிடையாது. நிச்சயமா கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டு கவுன்சிலர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர் தான். பட் இவங்க எம்எல்ஏ கிட்டத்தட்ட 2 லட்சம் வாக்காளர்கள் வாக்களித்து வந்திருக்கிறாங்க. அவங்க அந்த மக்களுக்கு கொடுக்குற மரியாதை, எம்எல்ஏக்கு கொடுக்க மரியாதைன்றது அவர்களுக்கு வாக்களித்து தேர்ந்தெடுத்த மக்களுக்கு கொடுக்குற மரியாதை தான். நீங்கள் அங்கே விளக்கேற்ற வரும்பொழுது முதல் நிகழ்ச்சி நடக்குது, நீங்கள் விளக்கேற்றத்துக்கு நீட்டுறீங்க, இவங்களை மறுத்துட்டு இப்போ அடுத்து நிற்கிற அந்த துணை இல்லை அந்த அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் அப்படின்னு நினைக்கிறேன், அவங்ககிட்ட இல்லை அந்த பகுதியினுடைய சேர்மன் நினைக்கிறேன், யாரோ ஒருத்தட்ட கொடுத்து அவங்கள விளக்கேற்ற சொல்கிறாங்க. அந்த அம்மா சரின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ நின்றுறாங்க. 2வது இடத்துக்கு போகும்போது இவங்க தான் பக்கத்தில் நிற்கிறாங்க. அந்த மெழுகுவர்த்தியை நீட்டினோடனே இவங்க கையில் வாங்குறாங்க. இவங்க கையிலேருந்து பிடிங்கி திரும்ப அவங்க கொடுக்குறாங்க. இது என்னன்னா, இது வந்து பெரிய செய்தியாக ஒரு காலத்தில் இந்த கொலாயடி சண்டை நடக்கும் ரோட்டில். இந்த முதல்ல வந்து அந்த தண்ணி வைப்பாங்க, பெண்கள் பங்கு பெற்றிருக்காங்க குழாயடி சண்டை நம்ம சொன்னா கூட அந்த இடத்துல கொண்டு வராங்க. நம்ம அப்படி சுருக்கி பார்த்துடக்கூடாது, இவங்க அப்படிதான் கொண்டு வந்து நிறுத்தி பார்த்துடக்கூடாது. இதுக்கு பின்னணியில நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. என்னன்னா, தாவேகா அரசு பொறுப்பேற்ற உடனே ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த 8 பேருக்கு மந்திரி அமைச்சரவையில் பதவி கொடுத்துட்றாங்க. அது வந்து திமுக ஆட்டங்கம். அது இல்லாமல் இது விடுதலை சிறுத்தைகள் இருந்து ஒருவர் வந்து அவரும் அமைச்சராகிறாரு. அப்போ இது வந்து என்னன்னா, இது வரைக்கும் காலகாலமாக திமுகவுக்கு வாக்களித்து கொண்டிருந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய வாக்குகள் முழுக்க தாவேகாவை நோக்கி வருது அப்படின்றதுனால அதை வந்து சமன் செய்யணும். அப்போ அவங்ககிட்ட சமன் செய்யணுன்ற போது நம்ம வந்து அதில் உள்ளவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள வெளிப்படுத்தணும், வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக பல உள்ளடி வேலைகள் திமுக செய்கிறதா சொல்கிறாங்க. அதனுடைய ஒரு கட்டமாக தான் தங்கள் கட்சியில் உள்ள இந்த மாதிரி பொறுப்பில் இருக்கிறவங்கள உள்ளுக்கு இறக்கி விட்டு அந்த வேலையை செய்கிறாங்க. திமுக எப்பவுமே அந்த நாடகத்தை செய்யும் அப்படின்னு. இதில் இன்னொரு அடுத்த கட்டமாக இன்னொரு லெவல் கூட திமுக போகிறதா நம்ம சொல்கிறாங்க. என்னன்னு சொன்னால், இப்போது அங்கே கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்ற துரைமுருகன் வந்து கிட்டத்தட்ட வயது மூப்பின் காரணமாக கிட்டத்தட்ட ஓய்வு எடுக்கிற சூழ்நிலை, இந்த தேர்தலே அவர் நிற்க முடியாத சூழ்நிலை தான், அவர் வழி இல்லாமல் நின்றார். அவர் எம்எல்ஏ தேர்தலில் சீட்டு கேட்கும்போதே முதல்வரே வேணாம் நீங்கள் ஓய்வு எடுத்துக்கோங்கன்னு சொல்லியும் அதை மீறி அவர் நின்றதாக தான் தகவல்கள் வெளியே. இப்போ அவரை அந்த இடத்துலேருந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட திமுகவில் எல்லா கட்சியினுடைய மேல்மட்ட பொறுப்பாளர்கள்ட்டையும் ராஜினாமா கடிதங்கள் வாங்கப்பட்டு விட்டதா தகவல் சொல்றாங்க. இப்போ அதுல புதிய பொறுப்பாளர்கள் நியமனத்துக்கான வேலை அவர்கள் கூட ஒரு மாதிரி பேசி தான் நினைக்கிறேன். திமுக காரணம் அப்படி இது தேவைன்ற அளவுக்கு உண்மை. அங்க நடந்ததுதான் எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சுன்னா, ஒரு மூத்த அமைச்சர் வந்து முன்னாள் அமைச்சர் வந்து மேடையில் ஏறிய ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறதெல்லாம் வந்து பெரிய விஷயம் தானே. ஆமா, இதெல்லாம் தேவைங்கிற மாதிரி தான் சொன்னார். நம்ம தோத்த காரணம் திமுக காரணம் தான் அப்படின்ட்டு ரொம்ப கடுமையான வார்த்தையை பயன்படுத்தினார். அது அவங்க பயன்படுத்தலாம், நம்ம பயன்படுத்தக்கூடாது, கடுமையாக பயன்படுத்தி பேசினார். இதில் நம்ம இந்த விஷயத்தில் என்ன சொல்ல வரோம்னா, திமுக தலைமை எதை நோக்கி மூவ் பண்ணுதுன்னு சொன்னால், இப்போ துரைமுருகன் வெளியே போயிட்டதுனாலையும் இன்னொன்று கிட்டத்தட்ட வட பகுதியில் உள்ள வன்னியர் சமூக வாக்குகள் கிட்டத்தட்ட நமக்கு இல்லை. அது வந்து அதிமுக மற்றும் பாமக கையில் தான் இருக்குது. அந்த 10.5% இடஒதுக்கீடு கொடுத்ததுனால இன்னும் அவங்களுடைய ஆதரவாளர்கள் தான் அவங்க இருக்கிறாங்க. அப்படின்ற சூழ்நிலையில் வேறு வழி இல்லை, தாவேகாவுக்கு கவுண்டர் பண்ணணும்னு சொன்னால் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் சார்ந்த ஒருத்தரை கட்சியினுடைய பொதுச் செயலாளராகவே நியமித்தால் என்ன அப்படின்ற சூழ்நிலையை நோக்கி திமுக நகர்ந்து கொண்டிருப்பதாகவும் ராசா அவர்கள் அந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட திமுகவினுடைய தலைமை குடும்பத்துக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் வேற வழி இல்லாமல் நெருக்கடி, தாவேகா பெற்ற இந்த வெற்றியினுடைய நெருக்கடினால
ராசா அவர்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக கொண்டு வரப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வேற வழி இல்லை அப்படின்னு. இது ஒரு விதத்தில் நல்லதாட்டு பார்க்கப்படுகிறது. எனக்கு தெரிஞ்சு அது வந்து அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருந்தார். ஆமா ஆமா, இன்று நேற்று இல்ல, பலகாலமாக அண்ணன் சீமான் அவர்கள் இந்த கருத்தை தான் ரொம்ப முன்மொழிஞ்சுக்கிட்டே சொன்னாங்க. அந்த கட்சியில் ரொம்ப முக்கியமான ஒரு நபராக இருக்கக்கூடிய நீங்க ராசாவை ஏன் கொண்டு வரல, நீங்க அவர்களுக்கு வந்து இந்த வாய்ப்பை கொடுக்க மாட்டேன்றீங்க. இன்னைக்கு அதுக்கான வாய்ப்பு, ஏன்னா இது மாதிரி பேசுறதெல்லாம் சர்ச்சையெல்லாம் இருக்கு, வேற வழி இல்லாம கொடுக்குறாங்க. அது வந்து தமிழ் சமூகம் வந்து முன்னேறதுல நமக்கு வந்து மிக பெரிய சந்தோஷம் தான். இது இன்னொன்னு என்னன்னா, இப்ப திமுக ஆட்சியில் இருக்கும்போது மாற்று மொழியாளருடைய ஆதிக்கம் நிறைய இருக்கின்ற ஒரு பேச்சு இருந்தது, உண்மையும் கூட அப்படிதான் இருந்தது. இப்ப இந்த புதிய அரசு வந்ததுக்கு அப்புறம் கூட முதல்வரை சுற்றியும் சரி, நியமிக்கப்பட்ட அதிகாரிகளும் சரி, ஆதவ அர்ஜுனாவை சுற்றி நடக்கிற அரசியலும் சரி, மாற்று மொழியாளர்கள் ஆதிக்கம் அதிகமாக இருக்கின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திட்டு இருந்தது. இப்போ 8-9 அமைச்சர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் நியமிக்கப்பட்டு திமுக அப்படி ஒரு மூவ் எடுக்கும்போது தமிழ் சமூகத்தினுடைய வீச்சு வந்து அந்த அரசியல் கட்சிகளுக்குள்ள அதிகரிக்குது இல்ல. இது வந்து சாதி அரசியல் நடத்திட்டு இருக்காங்கல்ல, அவங்கள வந்து ஓரம் கட்டிடும். மெயின் ஸ்ட்ரீம் கட்சிகள் இருக்குல்ல, முக்கியமான கட்சிகள், அந்த கட்சிகளே உங்களுக்கு தமிழ் சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு சூழல் வர்றது நல்லது. இப்போ ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு இவங்க 2 பேரும் போட்டி போடுற சூழல் ஏற்படும் பொழுது ஒரு பக்கம் வன்னியர் சமூகம் வந்து கிட்டத்தட்ட அதிமுக பக்கமும் பாமக பக்கமும் பிரிந்து நிற்கிறார்கள். கொங்கு வேளாளர் சமூகத்தை குறிவைத்து அண்ணாமலை வந்து கொண்டிருக்கிறார். அப்போ அண்ணாமலை அரசியல் கட்சிகள் முக்கிய தமிழ் சமூகங்களை மையப்படுத்தி இதில் சென்றாங்க. இதில் ஒரே ஒன்று, இப்போ தென் மாவட்டங்களில் உள்ள முக்குலத்தோர் சமூகம், இது பிள்ளமார் சமூகம் கிட்டத்தட்ட தாவேக அதனுடைய முதல்வர் இருக்கிறார் அப்படின்றதுனால இருக்கிறதா இதெல்லாம் பேசப்படுகிறதா சொல்றோம். நம்ம சாதியாக பிரித்து பார்க்கல, தமிழ் சமூகம் அப்படின்ற அடிப்படையில் நம்ம அதை சொல்றோம். இப்படி அவங்களாம் பிரிஞ்சு நிற்கிறாங்க. இதுல மொத்தத்தில் கடைசியில் எல்லா சமூகத்துக்குமான ஒரு கட்சியாக இருக்கிறது வந்து நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்குது. எந்த தமிழரின் ஓர்மைக்காக நாம் தமிழர் என்ன கனவோட அந்த அரசியலுக்கு வந்ததோ அது கிட்டத்தட்ட நனவாகிட்டு இருக்குன்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட 9 அமைச்சர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்ததாகட்டும். ஏன்னா முதல்ல இருந்து இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சி தான் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் மெயின் ஸ்ட்ரீம் அரசியலுக்கு கொண்டு வருவதற்கான வேலையை மிக கடுமையாக நம்ம செஞ்சோம். அதில் நமக்கு நாம் தமிழருக்கு ஒரு விதத்தில் வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாற்று மொழியாளர்கள் வந்து கொஞ்சம் அவங்களுடைய பங்களிப்பு குறைந்து மற்ற சமூகத்தினுடைய பங்கு அதிகமாகிட்டு இருப்பதில். ஸோ இது மாதிரி ஒரு அரசியல் இது போய்கிட்டே இருக்குது. இன்னொன்று முக்கியமான விஷயம் நம்ம இங்கே என்ன பேச வேண்டியிருக்குன்னா, நம்ம ஏற்கனவே ஒருத்தரை பற்றி பேசுவோம். பேசுனதுக்கு காரணமே வந்து அவர் எப்போவுமே வந்து தமிழ் சமூகத்துக்கு எதிராகவும் தமிழர்களுக்கு எதிராகவும் தான் சார்ந்த ஒரு சமூகத்துக்கு ஆதரவா அந்த சமூகத்தை ஒட்டி ஏதாவது கருத்து வந்தா உடனே அதை டிஃபெண்ட் பண்றதுக்காக போடுவாரு பத்ரி சேஷாத்ரி. அவர் என்ன பண்றாருன்னா, இன்னைக்கு நம்ம ஐயா கவிஞர் வைரமுத்து அவர்கள் ஒரு கவிதை வெளியிடுறாரு. கவிதையில் ஒரு வாழ்த்து, ஒரு கவிதை மாடல்ல ஒரு வாழ்த்து வெளியிடுறாரு. என்னன்னா, உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக கோவையை சேர்ந்த தமிழர் ஒருத்தர் கோவையை சார்ந்த தமிழர் ஒருவர் வந்து மோகனா அப்படின்ற வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு வாழ்த்து கவிதை அவர் வெளியிடுறார். இந்த வாழ்த்து கவிதை வந்து சாதாரணமாக வெளியிடப்பட்டது தான். ஆனால் அவர் அந்த கவிதை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, ரொம்ப படித்து பார்த்துட்டு சொன்னாதான் அது அதில் புரியும். அந்த கவிதையை படிச்சுட்டு இவங்களுக்கு கோபம் வருது. யாருக்கு? பத்ரி சேஷாத்ரி மாதிரி ஆட்களுக்கு. வைரமுத்துன்ற ஒருத்தர் அவங்க உள்ளுக்குள்ள உள்ள விஷயம் என்னன்னா, அதை படிக்கிறேன் பாருங்க. தமிழ்நாட்டின் கீர்த்திக்கு இன்னொரு கிரீடம் கிட்டி இருக்கிறது. அதை அவரை பற்றி சொல்றாங்க. இந்திய உச்சநீதிமன்றத்திற்கு முன்னாள் ஒரு பானுமதி போல் இந்நாள் ஒரு பெண்ணாள் பெருமை சேர்க்கிறார். கோவையைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் மோகனா அவர்கள் உச்சநீதிமன்றத்தின் மாண்புமிகு நீதிபதியாக இன்று பதவியேற்கிறார். ஆணும் பெண்ணும் நிகரக கொண்டு அறிவில் ஓங்கி வையம் தலைக்கட்டும் என்று பெண்மை வாழ்கவென்று கூத்திடுகிறது நெஞ்சி. பெருமைப்படுத்தான் பேசுறாரு. ஆனா அடுத்து சொல்ல வர்றது பாருங்க, நான் தமிழச்சி என்னும் உணர்வு அறத்தின் வட்டத்தில் அவருக்கு இருக்காது. அறத்தின் வட்டத்தில் சொல்றாரு. ஏன்னா அவர் வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி, இந்தியா முழுமைக்கும் பொதுவானவர்னால அவர் தமிழர்னு தன்னை அடையாளப்படுத்திக்கிறதோ அந்த பாகுபாடோட நடந்து கொள்ள முடியாதுன்றதை சொல்லிட்டு, ஆனால் இனத்தின் வட்டத்தில் எங்கள் தமிழச்சி என்ற பெருமிதம் எங்களுக்கு கிட்டி இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது. மாண்புமிகு நீதிபதி அவர்களுக்கு எமது வணக்கமும் வாழ்த்தும் சொல்லி முடிக்கிறார். அவ்வளவுதானே. இதுல என்ன உடனே இவருக்கு என்ன வந்துருச்சுன்னா, நான் தமிழச்சி என்ன உணர்வு அறத்தின் வட்டத்தில் அவருக்கு இருக்காதுன்னு சொன்னார்ல, இது இவருக்கு குத்திருச்சு. இது என்னது? குற்றமுள்ள நெஞ்சி குறுகுறுக்கும். அவரு பெருமைப்படுத்துறதுக்காக சொல்றாரு. கவிதைன்றது என்ன? முன்னாடி ஒன்ன சொல்றது, பின்னாடி உள்ள சொல்ற வார்த்தை தான் முன்னாடி உள்ளதுக்கு பொருளை கொடுக்கும்ன்றதான கவிதை. ஒரு கவிஞர் அப்படிதான் சொல்ல முடியும். உடனே அவரை வந்து வைரமுத்துவை கொச்சைப்படுத்தி ஒரு சினிமா பாடலாசிரியர். நீங்க தமிழ்நாட்டுல இன்னைக்குதான் தெரியுது அவருக்கு. தமிழ்நாட்டுல சுதந்திர இந்தியாவில் பிறந்த கவிஞர்கள் ஆக சிறந்த கவிஞர் வைரமுத்து. இன்னும் நான் சொல்ல போனா என்ன சொல்லுவேன்னா,
நம்ம கவிஞர் கண்ணதாசனையும் மிஞ்சினவர் இவருன்னு சொல்லுவேன். ஆனாலும் அவர் இப்போ உயிரோடு இல்லை. அவரை நம்ம சிறுமை அவரும் தமிழுக்காக பெருமை சேர்த்தவர். அவரை சிறுமைப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக அவருக்கு நிகரான ஒரு கவிஞராக நம்ம வந்து வைரமுத்துவை வைத்து கொண்டாடுகிறோம். அவரையும் மிஞ்சினவர் தான் எனக்கு தெரிந்து. அவ்வளோ அவர் தொடாத ஃபீல்டே கிடையாது. எல்லாத்த பற்றியும் கவிதைகளை பாடியிருக்கிறார். அறிவியலை பற்றி மிக அருமையாக பாடியிருக்கார். தண்ணீரை பற்றி கவிதைகள், மண்ணின் வாசம். நீ மண்ணின் வாசம் எவனாலும் மிஞ்ச முடியாது. சாதாரண தமிழ்ல, அந்த மதுரை தமிழ்ல அவர் பாடுகின்ற கவிதைகள், கட்டுரைகள் இதெல்லாம் அவரை எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு வச்சிருக்கு. தமிழ் சமூகத்தின் ஒரு அடையாளம். அது அடிக்கடி அண்ணன் சீமான் அவர்கள் தான் சொல்லுவார். நீ 1000 அவர் வந்து இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, திராவிட கவிஞர்னு நீ 1000 தான் திராவிட கவிஞர்னு சொன்னா கூட அவன் தமிழினத்தின் கவிஞன். அது எங்களுக்கு தெரியும். நீ சொல்லி அதை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீ எங்க முட்டு கொடுக்கறது என்ன, இங்கே வந்து தமிழச்சி என்னும் உணர்வு அறத்தின் வட்டத்தில் இருக்காதுன்னு சொன்ன உடனே பிராமணர்களுக்கு தமிழன்ற உணர்வு இருக்காதுன்னு இவர் சொன்னதா இவரே பொருள் கொண்டுட்டு அவரை விமர்சனம் பண்ணுது. நான் என்ன சொல்கிறேன், நீ வந்து உச்சநீதிமன்றத்துக்கு நீதிபதியாக போகிற. இப்போ நீ இந்த கவிதையை நீ கிரிட்டிசைஸ் பண்ணி பேசிட்டதுனால அந்த கருத்தை பேச வேண்டிய தேவை ஏற்படுது. சரி, உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் இருக்காங்க. அங்கே எவ்வளோ நீதிபதிகள் மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். உன்னுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் எவ்வளோ பேர் அங்கே இருக்கிறாங்க? இந்தியாவினுடைய உயர் அதிகாரிகள் எல்லா நீங்கள் யூனிவர்சிட்டிஸும் எடுத்துக்கோங்க. அந்த யூனிவர்சிட்டிஸினுடைய சான்சலர், வைஸ் சான்சலராக எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? இல்லை மேலே உள்ள செக்ரட்டரி, கேபினட் செக்ரட்டரி லெவலில் இருக்கிறவங்கள எத்தனை பேர் மற்ற சமூகத்தை சார்ந்த இந்தியாவினுடைய பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? நீ சொல்லுகின்ற அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? அதெல்லாம் பட்டியல் எடுத்து பேசுவோமா? இன்னைக்கு சுகிசிவம் கூட அதை சொல்லியிருக்காரு. எல்லா இடத்திலும் யார் ஆளுகிறார்களோ ஆளுவர்களுக்கு பக்கத்தில் இவர்கள் இருப்பார்கள், அந்த இடத்தில் போய் உட்கார்ந்து கொள்வார்கள், உங்களை அவர்கள் தான் ஆட்டி வைப்பார்கள், அந்த இடத்துல இருக்காங்க. இதுல அவர் என்ன பண்றாரு, வைரமுத்துவ திட்டுறதுக்கு நாம் தமிழர் கட்சியை உள்ளுக்கு இழுக்கிறார். அண்ணன் சீமான உள்ளுக்கு கொண்டு வராரு. நாம் தமிழர் கட்சியில் கூட 6 பிராமணர்களுக்கு இடம். ஆமா, அதை நோக்கி நாங்க இப்ப நகர்ந்துகிட்டு இருக்கிறோம். உன்னுடைய கவிதையெல்லாம் எங்களை ஒன்றும் செய்ய முடியாதுன்ற அளவுக்கு பேசுறாரு. எங்களை இழுக்க முழுசா படிக்கல நினைக்கிறேன், சீமான் அவர்கள் 6 பிராமண சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு இடம் கொடுத்தாருன்னா அது வந்து இந்த தமிழ்நாட்டில் வசிக்கின்ற எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் பங்கிட்டு கொடுக்கணுன்ற அடிப்படையில் தான். எத்தனை சதவீதம் இங்கே இருக்கிறாயோ சாதாரண 1% மிக குறைவாக இருக்கின்ற சமூகத்துக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட 3% பேர் இங்கே இருக்கிறீங்கன்னு சொல்றீங்க. அப்போ 234க்கு நீ 6 பேருக்கு இல்லை 7 பேருக்காவது கொடுக்கணும். குறைந்தபட்சம் 6 பேருக்காவது நான் கொடுக்குறேன்னு கொடுத்தார தவிர நீ பிராமணன் அப்படின்றக்காக கொடுக்கல. அதுவும் கொடுக்கப்பட்டவரும் யாரு? தமிழனாக தன்னை நினைத்து வாழ்ந்த பிராமணனுக்கு கொடுத்தாத ஒன்ன மாதிரி நீ ரைட் ஓகே, நீ இவ்வளவு தூரம் பேசுற, வார்த்தையை பயன்படுத்த வேணான்னு சொல்லி நினைக்கிறேன். நீ சார்ந்து இருக்கிற, நீ யாரை சப்போர்ட் பண்ணி சப்பக்கட்டு கட்டி பேச வரையோ அந்த சமூகம் என்னைக்காவது தமிழர்களுக்காக தமிழுக்காக நின்றுருக்கா? நீ வந்து கோயில் முழுக்க உங்க கட்டுப்பாட்டில் தானே இருக்குது. நீ தமிழன் தானே. நீ உன்னை பிராமணன் என்று சொன்னாலும் கூட தமிழன் அப்படின்னு தான் உன்னை அடையாளப்படுத்திக்கிற. நீனு இப்ப சொல்ல வர்ற. சரி ரைட்டு, தமிழன்ற உணர்வு, தமிழ்ன்ற உணர்வு இருந்தா அந்த கோயிலுக்குள்ள நீ ஏன் தமிழ் அர்ச்சனை செய்யக்கூடாது? நமஸ்காரத்துக்கு ஏன் கொடுக்கணும்? சண்டைக்கு நிக்கிற உத்தரவே அரசு உத்தரவே போட்டா கூட செய்ய முடியாதுன்னு ஏன் சொல்றேன்? நான் தமிழ்லயும் செய்வேன், நான் தமிழன் அப்படின்ற உணர்வோடு இருக்கிறேன், செய்வேன். நீ செய்ய வேண்டியதானே? அதில் வரமாட்டேங்க. நீ சமஸ்கிருதத்துக்கும் இந்திக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குற. தமிழுக்கான போராட்டம் நடந்ததில்ல. எத்தனை போராட்டத்தில் நீங்கள் தன்னெழுச்சியாக வந்து கலந்துக்கிட்டு போயிருக்கிறீங்க. அப்போ நீங்கள் அதில் தமிழன், தமிழ்நாடு அப்படின்றது எதுக்கும் நிற்கிறதே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் சொல்லிட்டா மட்டும் உடனே அங்கே முட்டிக்கிட்டு வந்து நிற்கிறது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கிறீங்க, மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் மிக சிறுபான்மையாக இருக்கிறாங்க. நீங்கள் அங்கே வழங்குகிற நீதியெல்லாம் நீங்கள் அறிவாளிகள் அப்படின்றதுக்காக சரியான நீதிகளை வழங்கிடுறீங்களா? நீங்கள் பாருங்கள், இப்போ அப்பாவு எம்எல்ஏவுடைய தீர்ப்பு உயர்நீதிமன்ற நீதிபதி தன்னுடைய தீர்ப்பில் உச்சநீதிமன்றத்தை வாங்குன்னு வாங்குறாரு. நீ என்னைக்கு நடந்த வழக்கு, அந்த வழக்கு நீண்ட காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்துக்கு அதிமுகவை சார்ந்த தோல்வி, அதாவது அப்பொழுது வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்ட இன்பதுரை இப்போ எம்பியாக இருக்கிறார், அவர் கொண்டு போயிட்டாரு. அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கும்போதே அந்த சட்டமன்றத்துக்கான காலம் முடிந்து விட்டது. அந்த சட்டமன்றத்திற்கான காலம் முடிந்து விட்டதுனால அந்த வழக்கை விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சட்டமன்றத்தினுடைய காலமே முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த விசாரித்து தீர்ப்பு சொல்லி என்ன ஆக போகுதுன்னு சொல்லி அந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்றாங்க. அவன் இறந்துட்டான், அவன் நல்லவனா கெட்டவனா நீ இப்ப பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி. என்ன சொல், நீதி வேணுமா வழக்குல, இல்ல தீர்ப்பு வேணுமா? நீதி தானே வேணும். அந்த அப்பா சட்டப்படவனா இல்லையான்னு தெரியும். அந்த அப்பா என்கிற நபர் வழக்கு போடுறாரு. அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய ஓட்டுகளை நீ சரியா எண்ணல, தவறா எண்ணிட்ட, நான் தான் வெற்றி பெற்றவன் அப்படின்றாரு. அந்த ஓட்டை எண்ணி சென்னை உயர்நீதிமன்றத்தில் எண்ணி முடிச்சுட்டாங்க. அந்த தீர்ப்பை சொல்றதுக்கு முன்னாடி எவ்வளவு கவுண்ட்னு சொல்றதுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றம் தடை விதிக்குது. அப்போ அது என்னன்னு சொல்லிட்டாவது முடிக்கணும்ல. நீ அதை வலிச்சிடுற, அதை பண்ணி அதை வந்து காலவகாசம் முடிந்து விட்டு தாமதம் ஆயிடுச்சு, என்னமோ அதை பத்தி விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி அதை ஒதுக்கிற. அதுல வந்து என்ன,
அது திரும்ப இங்கே உயர்நீதிமன்றத்தில் அந்த பழைய வழக்கு நிலுவையில் இருந்ததுனால அதுக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டியது சூழல் ஏற்பட்டதுனால அவங்க சொல்கிறாங்க அந்த தபால் வாக்கு அது எந்த அடிப்படையில் விசாரிக்கிறாங்க, அந்த தபால் வாக்குகளில் நடுநிலைப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் என்டாஸ் பண்ணுவதற்கான தகுதி இருக்கிறதா அப்படின்ற அந்த சப்ஜெக்டை மட்டும் விசாரிக்கிறதுக்கு பெர்மிட் பண்ணுறாங்க. அப்போ அதை விசாரிக்கும் போது அதை அவர் கையெழுத்து விடுவதற்கு என்டாஸ் பண்ணுவதற்கு அவருக்கு அருகதை இருக்கிறது தகுதி இருக்கிறதுன்னு தீர்ப்பு சொல்லிட்டு அப்போ என்டாஸ் பண்ணப்பட்ட வாக்குச்சீட்டு எத்தனை இவருக்கு சாதகமாக இருக்குது இவருக்கு சாதகமாக இருக்குன்றதையும் சொல்ல வேண்டிய கடமை வர வழி இல்லாமல் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு ஏற்படுது. அப்படி சொல்லுகின்ற பொழுது அப்பா வெற்றி பெற்றதாக அறிவிக்கிறார். அப்படியே அறிவித்து அதில் சொல்கிற தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் தான் தாமதத்துக்கு காரணம். இப்படியே இந்த மாதிரி நீதிமன்றங்கள் நடந்து கொண்டிருந்தால் நீதி கிடைக்காமல் போனால் இந்தியாவும் சுற்றி உள்ள நாடுகளில் எப்படி புரட்சி நடக்குது அது மாதிரி மாறிட போது கவனமாக இருங்கன்னு உச்சநீதிமன்றத்துக்கு இடித்துரைத்து சொல்கிறார். இந்த உச்சநீதிமன்றத்தில் அந்த மாதிரி தீர்ப்பு சொல்ல நீதிபதிகள்லாம் யார்? இதே பத்ரி சேஷாத்ரிக்கு வேண்டியவர்கள் தானே. அப்போ தயவு செய்து பத்ரி சேஷாத்ரி இந்த மாதிரி பேசுகிற அவருடைய அந்த அந்த கிழக்கு அப்படின்ற அந்த யூடியூப் சேனல் நடத்துகிறார்ல அந்த சேனலே ஒரு சமூகத்தை டிஃபெண்ட் பண்ணுவதற்காகவும் அவர்களை பெருமைப்படுத்துவதற்காக மட்டுமே தாண்டி மற்றவர்களை சிறுமைப்படுத்துற வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. இது இவர் பேசுறது எங்க வந்து நிக்குதுன்னு சொல்லி சொன்னா ஒரு காலத்துல ராசா வந்து இது நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் பற்றி பிரச்சனை வரும்பொழுது ஐயா வைரமுத்து அவர்கள் பேசும்போது ஐயாவை கொச்சப்படுத்தி பேசினார்ல அப்ப அந்த தமிழ் சமூகம் அமைதியா இருந்து பாருங்க. அந்த கொடுக்கிற தைரியத்துல இந்த மாதிரி ஆட்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால பத்ரி சேஷாத்ரிக்கு நம்ம திரும்பவும் சொல்றோம் உன்னுடைய யூடியூப் சேனல் நம்ம வரமா நாங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். தயவு செய்து உன்னை எக்ஸ்போஸ் பண்ண சூழல் ஏற்படும். நீ ஒரு கிழக்கு பதிப்பகம் அப்படின்ற பதிப்பகத்தை நடத்திட்டு தமிழ் புத்தகங்களை வெளியிடன்ற போர்வையில் எப்படி இருந்தீங்க எல்லாத்தையும் நாங்கள் தோண்டி எடுத்து வெளியிட வேண்டிய சூழல் ஏற்படும். அதனால தயவு செய்து இந்த மாதிரி எழுதுறதை விட்டுட்டு இனிமேலாவது நீ தமிழ் பேசுகிறவன் தமிழனாக நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ண போல. நாங்கள் சாதி மதம்லாம் பார்க்கல. இங்கே தமிழ்நாட்டில் வாழுகிற தமிழ் பேசுகிற எல்லாரும் தமிழர்களாக நினைக்கிறோம். தமிழராக நடந்து கொள்வதற்கு தயவு செய்து பத்ரி சேஷாத்ரி முயற்சி பண்ண வேண்டும் அப்படின்ற வேண்டுகோளோடு நம்முடைய இந்த நிகழ்ச்சியை நம்ம நினைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.